In this class, we can see CRPC இந்த வகுப்பில் குற்றவியல் நடைமுறை சட்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அஃபென்ஸ் நீதி பரிபாலனையில் செய்யும் பொழுது செய்யப்படும் குற்றங்களை பற்றி இதற்கு முந்தைய வகுப்பில் பார்த்தோம். The offense affecting the administration of justice up to 344 344 வரை பார்த்தோம். 345. So section 345, what is the procedure to be adopted? Contempt. What is meant by contempt? An order is passed by a court to do something or not to do something. If he is not complying the order, then he has committed contempt. ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து இந்த பணியை செய்ய அல்லது இந்த பணியை செய்யக்கூடாது என்று உத்தரவிடும் பட்சத்தில் அந்த உத்தரவை மீறி நீதிமன்றத்தை உத்தரவை மீறி செய்தால் அல்லது செய்யாவிட்டாலும் அது நீதிமன்றம் அவமதிப்பு என்று எடுக்கப்படும். That is called contempt of court. Procedure in certain cases of contempt. நீதிமன்றத்தை அவமரியாதை செய்தால் அதுக்கு என்ன நடைமுறை? What is the procedure when a contempt is committed? That is the 345. When such an offense described section 175, 178, 179, 180, 328 of Indian Penal Code. So these are the offenses affecting the administration of justice. 175, 178, 179, 180, 328 of Indian Penal Code. So these are the section 175, 176, 179, 180, 228 இந்திய தண்டனை சட்டம். Is committed in view or presence of any civil or criminal revenue court. So in the which court it has to be committed? Civil court or criminal court or revenue court. Any one of the court, if any of the offences as stated in the above section, that is the 178 to 180 and also 228 is committed, the court may cause the offender to be detained in custody. So whenever a contempt is committed, immediately he will be remanded to the custody. அந்த நீதிமன்றம் அவனை காவலுக்கு உட்படுத்தலாம். And take cognizance of the offense. அந்த நீதிமன்றத்தை அவமதித்ததை பொறுத்து அந்த நீதிமன்ற வழக்கினை விசாரணை மேற்கொள்வதற்குண்டான நடவடிக்கையை செய்யலாம். So the court is entitled to take cognizance of the contempt. And after giving the offender a reasonable opportunity, why should not be punished under this section? So the court will issue a show cause. You have committed the contempt of section found in the 175, 178, 179, 180, 228. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 175, 78, 179, 180, 228 ஈதா சங்கத்தில் குற்றம் புரிந்துள்ளீர்கள். ஆகவே இந்த இதுக்கு உங்களுக்கு ஏன் இந்த பிரிவின் கீழ் தண்டனை செய்யக்கூடாது என்று ஒரு காரணம் காட்டு அறிவிப்பு, அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும். உங்களுக்கு தண்டனை அவ்வாறு கேட்டுவிட்டு சென்டென்ஸ் தி அஃபெண்டர் நாட் எக்ஸீடிங் 200 rupees, அவருக்கு தண்டனையாக 200 ரூபாய் அபராதம் விதிக்கலாம். ஸோ த கோர்ட் இஸ் என்டைட்டில் டு இம்போஸ் 200 rupees immediately. That is in default of fine, simple is term extent to extend 1 month unless fine is sooner paid. ஸோ அந்த மாதிரி பணத்தை 200 ரூபா போட்டு கட்டலினா அவருக்கு 1 மாதம் வரை தண்டனை கொடுக்கலாம். அந்த 200 ரூபா ஃபைன் கட்ட தவறினால் அந்த 1 மாதம் அவருக்கு அபராதம் செலுத்த தவறினார் என்ற காரணத்தில் 1 மாதம் வரை தண்டனை அளிக்கலாம். ஸோ த கோர்ட் immediately contempt is committed, immediately take him to custody and he can immediately initiate the inquiry and show cause will be given to him. Why should not be punished under this section?
and after getting the answer, then the court can impose and sentence him to fine up to 200 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். ஒருவர் கண்டெம்ட் செய்தால் உடனடியாக அவரை நீதிமன்றம் கஸ்டடியில் எடுத்து, உங்களுக்கு ஏன் நீங்கள் நீதிமன்றம் அவமதிப்பை செய்துள்ளீர்கள், ஆகவே உங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்கக்கூடாது என்பதற்கு பதிலளியுங்கள் என்று கேட்டு அதற்கு பின்னிட்டு நீதிமன்றம் அவருக்கு தண்டனையாக 200 ரூபாய் அபராதம் விதிக்கலாம். அதை கட்டத் தவறினால் 1 மாதம் வரை சிறை தண்டனை விதித்து உத்தரவிடலாம். தட் இஸ் தி பேசிக் திங் ஆஃப் கண்டெம்ட் ப்ரொசீஜர். கண்டெம்னர் வில் பி பனிஷ்ட் அண்டர் 345. நீதிமன்ற அவமதிப்பு செய்வரை 345 பிரிவு 1 கீழ் தண்டனிக்கலாம். 200 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். தென் சப்செக்ஷன் 2, இன் எவரி சச் கேஸ், அந்த வழக்குகளில் த கோர்ட் ஷால் ரெக்கார்ட் தி ஃபேக்ட் கான்ஸ்டியூட்டிங் தி அஃபென்ஸ், அந்த வரைக்கு விசாரணை சொல்லி இன்ன குற்றம் புரிந்துள்ளார் என்பதை நீதிமன்றம் பதிவு செய்ய வேண்டும். ஸோ த கோர்ட் இஸ் பவுண்ட் டு ரெக்கார்ட் வாட் இஸ் தி அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் should be record with a statement made by the offender and as well as the finding and sentence. So the court make a brief note of it and what is the answer given by the accused and the punishment, all should be in writing. So that is the basic things. ஸோ அந்த நீதிமன்றம் அந்த அவமதிப்பு வழக்கை பொறுத்து ஒரு குறிப்பை பதிவு செய்து அதற்கு அவரிடம் கேள்வி கேட்டு அதற்கு உண்டான பதிலை பதிவு செய்து அதற்கு பின்னிட்டு வழங்கும் தண்டனை அனைத்தும் எழுத்து மூலமாக பதிவு செய்ய வேண்டும். தென் சப்செக்ஷன் 3, இஃப் தி அஃபென்ஸ் இஸ் அண்டர் செக்ஷன் 228 ஆஃப் இந்தியன் பீனல் கோட், 228 இந்திய தண்டனை சட்டத்தில் குற்றம் புரிந்திருந்தால், the court shall show the nature and stage of judicial proceeding which is interrupted and insulted. எந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்தை நீதிமன்ற நடவடிக்கைக்கு தடையாக இருந்தார் அல்லது நீதிமன்றத்தை அவமதித்தார் என்பதை சொல்ல வேண்டும். ஸோ நீதிமன்ற நடவடிக்கைக்கு தடைகூறு ஏற்படுத்தினாலும் அல்லது நீதிமன்றத்தை அவமதித்தாலும் இந்த நடவடிக்கை இன்டர்ப்ரேஷன் அது எப்படி செய்தார் என்பது, எந்த முறையில் செய்தார் என்பதை பதிவு செய்ய வேண்டும். தட் இஸ் தி பேசிக் திங் சப்செக்ஷன் 3. ஸோ சைட்டேஷன்ஸ். கண்டெம்ட், ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி மஸ்ட் பி ப்ரொவைடட், அவருக்கு காரணம் காட்ட அறிவிப்பு கொடுக்க வேண்டும். ஈவன் இன் கேஸ் கண்டெம்ட், the proceeding laid down in 345 provide that when the offence of 225 is committed in the presence of civil or criminal revenue, reasonable opportunity showing cause why should not be punished under the section should be provided. ஏன் உங்களை இந்த சட்டப்பிரிவுகள் 345 தண்டிக்கக்கூடாது என்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி அதற்கு பின்னிட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும். சிஆர் ராஜசேகரன் வெர்சஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், நாகப்பட்டினம், 2003 2 CTC பேஜ் 683. சம்மரி ப்ரொசீடிங்ஸ், சுருக்கமாக இனிஷியேஷன். ஒன்ஸ் கோர்ட்ஸ் ஒமிட்ஸ் ஆர் டிசேபிள்டு ஃப்ரம் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆன் தி சேம் டே, அன்றைய தினமே நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுக்கவில்லை என்றால், then it loses the jurisdiction to initiate a summary proceeding and 345(1). அதே தினம் அந்த தினத்திலேயே நடந்த அன்றே 345 நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கவில்லை என்றால் அந்த நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பினை நீதிமன்றம் இழந்து விடுகிறது. It was held that in such an event alternative available to criminal law in motion to regular filing a private case and lodging a police complaint. அந்த மாதிரி அன்றைய தினமே நடவடிக்கை எடுக்கலாம். அதற்கு பின்னிட்டு எடுக்க வேண்டும் என்றால் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டோ அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து தான் நடவடிக்கை வேண்டும். தட் இஸ் தி எஸ் ரஜினிகாந்த் வெர்சஸ் சி திருமகள், 2011 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 460 மெட்ராஸ். தட் இஸ் தி தென் 346. இப்போ 345 மூலம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ வென் யூ ஆர் நாட் கம்ப்ளைங் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 345, தென் வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு பி அடாப்டட்? 345னா இம்மீடியட்டாக கமிஷன் அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் ஆஸ் சூன் ஆஸ் தி அந்த டே இட் செல்ஃப் இட் ஷுட் பி டேக்கிங் காக்னிசன்ஸ். அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அஃபென்ஸ் நடந்த அன்னைக்கே அது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதனுடைய அடுத்த நடவடிக்கை எவ்வாறு செய்ய வேண்டும்? வாட் இஸ் தி ப்ரொசீஜர்
when the 345 is not complied. Then the 346, yes, I will read. Procedure where court considers the case should not be dealt under the 345. இப்போ 345 மூலம் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நீதிமன்றம் கருதுனால் அதுக்கு வேறு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்? Then the court feels that there is an insult or interrupt is done by an person, so he should not be dealt under the 345. Then what is the procedure can be adopted? So the நீதிமன்றம் feels that the 345 procedure we need not follow. Then what is the procedure? இந்த 345 ப்ரொசீஜரை நாம் இப்பொழுது இதை பயன்படுத்த வேண்டாம், வேறு முறையில் பயன்படுத்தலாம் என்றால் என்ன முறை என்று இப்பொழுது கூறப்பட்டுள்ளது. 346. If court considers that an offence referred under 345 committed in view of presence of the in presence should be imposed, otherwise in default fine should be imposed upon him. ஸோ அந்த நீதிமன்றம் அந்த குற்றம் நடந்தவுடனே விசாரித்து 200 ரூபாய் வரை தண்டனை விதிக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் ஆர் such a court for any reason of the case should not be disposed of 345. இந்த 345 நாம் இதை டீல் பண்ணக்கூடாது என்று நீதிமன்றம் கருதுமானால் such a court after recording in which the contempt or any such offence is committed, then the court shall record the facts constituting and the statement herein of the accused as provided under. அந்த வழக்கினை பொறுத்து என்ன நடந்தது என்பதை ஒரு பதிவு செய்ய வேண்டும். The court should record what happened and statement given by the accused also to be recorded. எதிரி என்ன வாக்குமூலம் கொடுக்க என்பதை பதிவு செய்ய வேண்டும். May forward to the magistrate having to jurisdiction to try the same. அவ்வாறு எந்த நீதிமன்ற வளாகத்தில் நடந்துள்ளதோ அந்த நீதிபதிக்கு அந்த வழக்கினை விசாரணைக்கு நீதித்துறை நடுவருக்கு அனுப்பி வைக்கலாம். மே ரிக்வயர் கிவிங் செக்யூரிட்டி ஃபார் பாண்டு மாதிரி வாங்கிட்டு இந்த நீதிமன்றத்தில் உங்கள் மேலே வழக்கு நடக்க போகுது, நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு செய்துள்ளீங்க, அந்த நீதிமன்றத்தில் நீங்கள் போய் ஆஜராகணும்னு சொல்லி ஆஜராவதற்கு ஒரு செக்யூரிட்டி வாங்கிட்டு சஃபிஷியன்ட் and forward and custody. If security is not provided, he will be committed to jail and he will be sent to the magistrate along with the reports as contemplated under 346. 346 எல்லாம் பதிவு செஞ்சுட்டு அவர் பாண்டு கொடுக்கலைன்னா அப்பியரன்ஸ் எந்த நீதித்துறைக்கு அந்த அப்பியராகிறதுக்கு பாண்டு கொடுக்கலைன்னா உடனே அவரை ஜெயிலில் வச்சு அந்த நீதித்துறை நடுவர் முன்பு அந்த கம்ப்ளைண்ட் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவர் முன்னால் ஆஜர்படுத்த சொல்லி கஸ்டடியில் வச்சு ஆஜர்படுத்த சொல்லி உத்தரவிடலாம். தென் ஆஃப்டர் தட் எந்த நீதிமன்றம் அந்த வழக்கினை பெறுகிறதோ அனுப்பிய நீதிமன்றத்திலிருந்து பெறுகின்ற நீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. த மேஜிஸ்ட்ரேட் ஹூம் எனி கேஸ் இஸ் ஃபார்வேர்ட், எந்த நீதிமன்ற நடுவருக்கு இந்த வழக்கு அனுப்பப்படுகிறதோ அந்த நீதிபதி அண்டர் தி செக்ஷன் ஷால் ப்ரொசீட் டீல் ஆஸ் மே பி இன்ஸ்டிடியூட்டட் அண்ட் போலீஸ் ரிப்போர்ட். ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் எப்படி 190 இல்லை எப்படி நீதித்துறை நடுவர் ஃபைலுக்கு எடுத்து அதுக்கு இது கொடுத்து காப்பீஸ் கொடுத்து சாட்சிகளை விசாரித்து அதற்கு பின்னிட்டு தண்டனை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ப்ரொசீஜரை இதிலையும் அடாப்ட் பண்ணணும். ஸோ அப்பான் ரிசீப்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் தி கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் த ரிசீவிங் மேஜிஸ்ட்ரேட் இனிஷியேட் தி ப்ரொசீடிங்ஸ் அண்ட் சுட் பி ட்ரைடு ஆஸ் போலீஸ் ஃபைல்ட் எ சார்ஜ். காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் எவ்வாறு ஒரு வழக்கு விசாரிக்கப்படுகிறதோ அதே முறையில் எந்த நீதித்துறை அந்த அறிக்கையுடன் அனுப்பினாரோ அந்த எல்லாம் பெற்று அந்த காவல்துறை வழக்கை போல் இதையும் விசாரித்து வழக்கினை முடிக்க வேண்டும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் 346. தென் தி 347 and I will give this one of the site. Procedure is mandatory. சில நடைமுறை ரொம்ப கட்டாயம் சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபீல்ஸ் இட் இஸ் நெசசரி அக்யூஸ் ஷுட் பி சென்டென்ஸ்டு டு இம்ப்ரிஸ்மெண்ட், ஜெயிலுக்கு அனுப்பணும் என்று நீதிமன்றம். இதில் 345ல் 200 ரூபா தான் ஃபைனு. பட் இதில் தண்டனை கொடுக்கணுன்னா ஹி ஆட் டு ஹேவ் ஃபாலோடு தி 346. அவர் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ண ஃபைன் மட்டும்தான் 345. அதுபோக ஜெயில் தண்டனை கொடுக்கணுன்னா 346 ஃபாலோ பண்ண வேண்டும். எந்த நீதிமன்றத்தில் நடந்ததோ அந்த நீதிமன்றமே அவனை ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது. அவரே அவர் ஜெயில் 200 ரூபா ஃபைன் மட்டும்தான்
இம்போஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. தட் இஸ் எ பேசிக் திங். And forwarded the magistrate having jurisdiction trial and he may pass a sentence of against judicial magistrate passing is illegal. எந்த நீதிமன்றம் அந்த வழக்கே கண்டெம்ப்ட் நடந்ததோ அந்த நீதிமன்றமே அவர் ஜெயிலுக்கு அனுப்பியது சட்டப்படி தவறு, சட்டத்திற்கு புறம்பானது என்று தனது சிஆர் ராஜசேகர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நாகப்பட்டினம் 2003 2 CTC page 683 Madras. That is the citation. Then 347 when the registrar sub-registrar deemed to be civil court. இப்போ வந்து பதிவாளர் இருக்கிறாங்க, ஆவணப்பதிவாளர், செயல் டீடு, சப் ரெஜிஸ்டார் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார், அவங்கெல்லாம் வந்து சிவில் கோர்ட்டான்னு எடுத்துக்கொள்ளுமே, உரிமை நீதிமன்றம் என்று எடுத்துக்கொள்ளலாம். when state government directs that any registrar sub registrar appointed under registration act, பதிவு சட்டத்தில் பணியமர்த்தப்பட்ட சப் ரெஜிஸ்டார் அல்லது ரெஜிஸ்டார் ஆகியோர்களை உரிமையல் நீதிமன்றமாக கருதி அவர்களும் 345-46 பயன்படுத்தி 345 பயன்படுத்தினா சப் ரெஜிஸ்டாரே ஃபைன் 200 போடலாம். இல்லாட்டி அவர் ஃபாலோ பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பிச்சார்னா மேஜிஸ்ட்ரேட் ட்ரையல் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தி பேசிக் திங். ஸோ தட் சப் ரெஜிஸ்டார் அப்பாயிண்டட் அண்டர் தி registration act, that is the sub registrar or district registrar, are also a judges. They can invoke the section 345. When a contempt is committed, he immediately record and issue show cause and impose fine 200. Otherwise he can record the statement and issue show cause and he will send the case to the concerned judicial magistrate for trial. That procedure can be adopted. Either this 345 or 346 can be adopted by the sub-registrar or registrar. Then 348 discharge of the offence on submission of apology. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் செஞ்சுருக்கிறாரு, அங்கே போனோன்னா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறாரு, அவரை வந்து விடுவிச்சிடலாமா அப்படின்னா விடுவிக்கலாம். ஸோ a person asking apology before the court, then it can be accepted, he will be discharged immediately. When a court under 345 judicial officer to punishment or as 346, இப்போ 345 ஒரு நீதித்துறை நடுவர் விசாரித்தாரோ அல்லது வேறு நீதித்துறை 346 விசாரிக்கும் பொழுது for trial and refuse anything and required by the institution intervention, court may discharge the offender, remit the punishment to submission or order requisition of apology being made or satisfaction. அந்த நபர் வந்து மன்னிப்பு கேட்டார்னா மன்னிச்சு விடலாம் அப்படிங்கிறதான் இருக்கிறது. ஸோ ஆர்டர் ரிக்வெஸ்டேஷன் ஆஃப் சச் அ கோர்ட் ஆன் அப்பாலஜி பீயிங் மேட் இட்ஸ் டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த நீதிமன்றத்திடம் மன்னிப்பு கேட்டால் அந்த நீதிமன்றம் அவரை அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தென் 349 imprisonment or committal of person refusing to answer production of the document. This is the offense differencing. ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லினாலோ அல்லது ஒரு ஆவணத்தை தாக்கல் செய்து சொல்லி அந்த ஆவணத்தை தாக்கல் செய்தாலோ அதற்கு என்ன தண்டனை என்பது இந்த 349. If any witness or person called to produce any document in criminal court, ஒரு நீதித்துறை நடுவர் ஒரு நபரை ஒரு ஆவணத்தை நீங்கள் இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டு சம்மன் அனுப்பி அவருக்கு சம்மனை பெற்றுக்கொண்டு அந்த ஆவணத்தை தாக்கல் செய்யவில்லை என்றால் ஆன்சர் தி யாருக்கு கொஸ்டின் ப்ரொடியூஸ் எ டாக்குமெண்ட், அவர் ஏதாவது கேள்வி கேட்டு சொல்லவில்லை என்றால் திங்ஸ் இன்ஸ் பொசஷன், கோர்ட்டு வந்து ஒரு பொருளை ஆஜர்படுத்தவில்லை என்றால் தட் இஸ் தி பேசிக் திங். ஸோ எ பர்சன் ரெஃப்யூஸ் டு give any answer to the court or a person summoned to produce a document, a person summoned to produce any things found place in any person, the court order, he did not obey the court order, then the does not reasonable opportunity given to offer and reasonable excuse, அந்த மாதிரி எந்த விதமான காரணமும் இல்லாமல் அவர் அதை செய்யவில்லை என்றால் the court state was recall in writing, அதை வந்து எழுத்து மூலமாக பதிவு செய்ய வேண்டும். And writing and sentencing by warrant come to custody, அவரை வந்து
நீதிமன்றத்தில் வந்து கஸ்டடிக்கு அனுப்பலாம், ஜெயில் தண்டனை கொடுக்கலாம், 7 நாட்கள் வரை அவரை தண்டனை கொடுத்து அனுப்பலாம். ஸோ தி பர்சன் ரெஃப்யூஸ் டு ப்ரொடியூஸ் a document, refuse to divorce on receipt of summon, and refuse to produce anything he is in possession, any send-for petition is filed, then the court can sentence him to jail for 7 days. 7 நாள் வரை அவரை வந்து இந்த மாதிரி ஒரு சாட்சி சொல்லவோ அல்லது பதில் சொல்லலையோ அல்லது ஒரு ஆவணத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஏதாச்சும் பொருளை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணினா நீதிமன்றம் தன் உத்தரவுப்படி நடக்கவில்லை என்ற காரணத்துக்கு அவர் 7 நாள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். ஸோ த பர்சன் அண்ட் ஈவெண்ட் ஆஃப் he may dealt under this 345, 336. எந்த நீதிமன்றம் சம்மன் அனுப்பியதோ அந்த நீதிமன்றமே விசாரித்தால் 345 விசாரித்து 200 ஃபைன் போடலாம். 345 அவர் வந்து இந்த 7 நாள் தண்டனை கொடுக்கணும். 346 பிரகாரம் அந்த நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு அந்த சம்மன் போட்டேன், டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணல, அதனால் நான் இந்த வழக்கு விசாரணைக்கு அனுப்புகிறேன்னு அனுப்பிச்சி விட்டேன். இந்த 346 அந்த விசாரணை வாங்குகிற நீதிமன்றம் பெற்ற நீதிமன்றம் விசாரித்து அவருக்கு 7 நாள் வரை தண்டனை கொடுக்கலாம். தட் இஸ் தி ப்ரொசீஜர். ஸோ a person may disobedience of any order, that is he refused to produce the document or the answer or things, and the court itself can punish that person under 345, or it may send to the after recording as a procedure 346, and another may say he can try and he can be sentenced up to 7 days. That is the procedure. Then 350, summary procedure for punishment non-attendance by witness in obedience of summon. ஒரு சாட்சி சம்மன் அனுப்புகிறாங்க, சம்மனை வாங்கிட்டு வரலைன்னா அவரை தண்டிக்கலாமா? தண்டிக்க முடியும். 350 கேஸ் இனிஷியேட் பண்ணி அவர் தரணும். ஸோ a person after receipt of summon, a witness summon, that is the witness summon, a witness after receipt of summon refused to appear before the court, then he can be punished under section 350. Court can initiate the action against the person after receipt of summon. A witness who refused to appear before the court, the court can initiate section 350 and proceed as contempt. I will read the section 350. If any witness being summoned to appear before the criminal court, ஒரு குற்றவியல் நீதிமன்றம் நீங்கள் சாட்சி சொல்ல ஆஜராக வேண்டும் என்று அழைப்பாணை அனுப்பியிருந்தால், லீகலி பவுண்ட் டு அப்பியர் சர்டன் பிளேஸ் அண்ட் ஒமே சம்மன்ஸ், அழைப்பாணை உள்ள இடத்தில் இந்த தேதியில் இத்தனை மணிக்கு நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு, வித்தவுட் எனி ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ், எந்த விதமான காரணம் இல்லாமல், நெக்லெக்ட்ஸ், மாதிரி நெக்லெக்ட்ஸ்னால் அஜாக்கிரதையாக, ரெஃப்யூஸ் மறுத்தால், டு அட்டெண்ட் த பிளேஸ் அண்டு அந்த எந்த இடத்துல சொல்லி ஆஜராக சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு ஆஜராகவில்லை என்றால், வேர் he has to attend before the court and lawful for time departed, and அந்த விட்னஸ் ஆஜராகிறதுக்கு உண்டான குறிப்பிட்ட நேரம் காலமெல்லாம் கழித்து அந்த சொன்ன நேரத்தில் ஆஜராகவில்லை என்றால், it is appears is satisfied that it is expressed in interest of justice, such a witness will be cited summarily. அந்த சாட்சியினை தண்டிக்க வேண்டுமென்றால் நீதிமன்றம் அழைப்பாணை வந்து சுருக்கு வழக்கினை விசாரித்து முடிக்க வேண்டும். நீதிமன்றம் வழக்கினை கோப்புக்கு எடுக்கலாம். The court may take cognizance of the offense. அந்த வழக்கினை கோப்புக்கு எடுத்து அவருக்கு கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் யார் சம்மனை வாங்கிட்டு சாட்சி வரலையோ அவருக்கு ஒரு வாய்ப்பு, வழக்கு விசாரணை எடுத்துக்கொண்டு அவருக்கு சோகாஸ் கொடுத்து, நீங்கள் ஏன் தண்டனைக்கப்படாது, ஃபைன் நாட் எக்ஸீடிங் 100 rupees, 100 ரூபா வரைக்கும் அவருக்கு அபராதம் விதிக்கலாம். ஸோ த கோர்ட் can impose up to 100 rupees fine a person after receipt who is the witness refused to appear before the court, and the court can take cognizance and proceed. Shokas will be issued and sentence him to fine up to 100 rupees. So 100 ரூபா வரை அபராதம் விதிக்கலாம். ஒரு சாட்சி அழைப்பானை வாங்கி கொண்டு வரவில்லை என்றால் அவர் மீது வழக்கினை பதிவு செய்து அவருக்கு காரணங்காட்டு அறிவிப்பு கொடுத்து விசாரணை முடித்து அவருக்கு 100 ரூபாய் வரை 350 அபராதம் விதிக்கிறதுக்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு.
தென் அப்பீல் இந்த 345, 346, 349, 350 இப்போ இதன் பிரகாரம் ஏதாவது விசாரணை நடத்தி ஏதாச்சும் தண்டனையானால் அதுக்கு மேல்முறையீடு செய்ய முடியுமா என்றால் மேல்முறையீடு செய்யலாம். ஸோ a person is entitled to appeal any sentence passed under according to 345, 346 or 349, 350, 345, 346, 349, 350 சிஆர்பிசி ஒருத்தருக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அதனை மேல்முறையீடு செய்யலாம். அது எந்த பிரிவுனா 351. a person is entitled to file an appeal. He is aggrieved and punished convicted either under 345 or 346 or 349 or 350. He is entitled to file, that is 351. Any person sentenced by any of the other than the high court, உயர் நீதிமன்றம் இல்லாமல் வேறு நீதிமன்றங்கள், அதாவது அமர்வு நீதிபதி அல்லது நீதித்துறை நடுவர், அசிஸ்டன்ட் செஷன்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு நீதித்துறை நடுவரில் போய் அவருக்கு 344, 345, 349, 356 ஏதோ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அவர் தண்டனைக்கப்பட்டால், நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் இன் திஸ் கோட், எந்த அப்பீல் டு த கோர்ட் விச் டிகிரி ஆர் ஆர்டர் ஷல் பி ஆர்டினரிலி அப்பீலபிள். அந்த நீதித்துறையின் உத்தரவு எந்த நீதிமன்றம் தண்டனை விதித்ததோ அந்த தண்டனை நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் எதுவோ அந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ த appellant court is nothing but which court punished a person, whatever the appellate court for that court is the competent authority. ஒரு நீதித்துறை நடுவர், எந்த நீதித்துறை நடுவர் எந்த நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்குகிறதோ அந்த தண்டனை நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் எதுவோ அந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். தட் இஸ் தி ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட். தென் தி ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 29 shall as applicable to appeal. இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் 29 என்ன சொல்லியிருக்கோ அதையே ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆல் தி ப்ரொசீஜர் காண்டம்ப்ளேட்டட் என்னது ஃபார் ஃபைலிங் அப்பீல் the same can be filed. அதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். ஸோ த அப்ளிகேஷன் ஃபைலிங் அப்பீல் appellate court may alternative and reverse reduce the sentence appeal. அந்த 29வது அத்தியாயத்தில் என்னென்ன அப்பீலில் பவர் கொடுத்துருக்கோ அதை அனைத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் செய்யலாம். an appeal from conviction by small court lie to the court of sessions for sessions சிறு வழக்கு நீதிமன்றங்கள், ஸ்மால் காஸ் நீதிமன்றங்கள் தண்டனை விதித்தால் அதற்கு அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். ஸோ தென் தி சப்செக்ஷன் அப்பீல் ஃப்ரம் கன்விக்ஷன் ஆஃப் சப் ரெஜிஸ்ட்ரார் டீம் டு பி சிவில் கோர்ட் அண்ட் அதை சப் ரெஜிஸ்ட்ரார் தண்டனை வழங்கினால் அவர் சிவில் நீதிமன்றம் என்று கருதி அவர் அந்த எந்த நீதிமன்றத்தில் செஷன்ஸில் வருதோ சப் ரெஜிஸ்ட்ரார் பண்ணினால் அதற்கு மேன்முறையீடு அமர்வு நீதிபதி கோர்ட் ஆஃப் செஷன்ஸில் பண்ணணும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் பண்ணுறாரு அல்லது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் தண்டனை கொடுத்தாருன்னா அந்த மாவட்டத்தில் உள்ள அமர்வு நீதிமன்றத்தில் அப்பீல் ஃபைல் பண்ணலாம். ஸோ எ பர்சன் இஸ் கன்விக்டட் பை எய்தர் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் the particular district, he can file the appeal before the concerned particular district court, that is the sessions court, in which the sub registrar is situated. Then 352, certain judges magistrate not to say the certain offence when committed before themselves. சில நீதிபதிகள் தங்கள் முன்பு நடைபெறும் குற்றத்திற்கு தாங்களே விசாரணை மேற்கொள்ளக்கூடாது. அது எதுன்னு சொல்கிறான் பாருங்கள். except section 344, 345, 349 and 350. இந்த 344, 45, 49, 50 இதில் சொல்லியிருக்கிற குற்றங்கள் தவிர, இப்போ ஒருத்தர் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் ஒருத்தன் அடிக்கிறான், காயம் 324 பண்ணுறான், கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் 294, அந்த கேஸை அவர் விசாரிக்கலாமான்னா விசாரிக்கக்கூடாது. ஸோ a person, a magistrate in front of whom any other offence is committed other than the administration of justice. ஸோ அந்த நீதித்துறை பரிபாலனத்துக்கு ஏதாச்சும் குற்றம் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும்.
இது இது இல்லாத வேறு இந்திய தண்டனை சட்டமோ வேறு சட்டமோ வந்து அவர் முன்னால் நடந்திருந்தால் அந்த நீதிபதி அவர் விசாரணை மேற்கொள்ளக்கூடாது. எக்ஸ்ட்ரா ப்ரொவைடட் 344, 345, 343 பற்றி இந்த 344, 45, 49, 50 சிஆர்பிசியில் உள்ள குற்றங்களை தவிர நோ ஜட்ஜ் ஆஃப் கிரிமினல் கோர்ட் குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள் அதர் shall try any person for offense committed to the section 195. 195 ஏதாவது சிஸ்டம் இருந்தால் such an offense committed before him or in contempt authority or before shall be noticed in the course of judicial proceedings. ஒருத்தர் 195 உண்டான அஃபென்ஸ் நடந்துன்னு சொல்லி அவருக்கு தெரிவித்தால் அதை விசாரணை மேற்கொள்ளக்கூடாது. ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ யார் முன்னால் ஒரு குற்றம் நடைபெறுகிறதோ அந்த நீதிபதியே 195 சார்ஜ் போட்டால் அந்த நீதிபதியை நடத்தக்கூடாது என்பதுதான் 352. ஸோ த மேஜிஸ்ட்ரேட் இன் பர்சன்ஸ் ஆஃப் whom an offense is committed, then he should not try the same. That is the referred under section 195 of CRPC. So with this, the administration of justice, the offense relating to the administration, நீதி பரிபாலனை பொறுத்து நடைபெறும் குற்றங்களை பொறுத்து இந்த அத்தியாயம் முடிவுற்றது. அடுத்த அத்தியாயம் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு, அத்தியாயம் 27. ஸோ we will see in the next class. If you are not subscribing my channel, kindly click the word subscribe. Also you can click the bell button. Thereby you will get notification whenever new video is uploaded in my channel. If you like it, put it like your comments. If you want to share this, you can share. Thank you for watching.